எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் வந்து எவ்வளோ அழகான மொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பழங்கால தமிழ் இலக்கியங்கள், இலக்கணங்கள் அப்படி அதிலெல்லாம் இனிமையான மொழி தமிழ். இப்போ பேச்சு வழக்கு, வட்டார வழக்குன்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். இப்போ நெல்லைனா எப்படி நெல்லை தமிழ் எவ்வளோ ஃபேமஸ்ஸு, மதுரை தமிழ் எப்படி இருக்கும், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் மதுரை. சங்கங்களையும் இடைச்சங்கம், கடைச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அந்த 3 சங்கங்களும் வளர்த்த ஊர், தமிழ் வளர்த்த ஊர் என்னதுன்னு கேட்டால் மதுரை. அப்போது நெல்லை தமிழ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கிராம சைடு இருக்கவங்க அவங்க வந்தாக, இவங்க வந்தாக, அவிய வந்தாவல்லா, அவிய போனாவல்லா அப்படிம்பாங்க. என்னது அவியதுக்கு வந்தாங்களா அப்படிமே எங்கள் அம்மாட்ட போய் கேட்பேன், என்னம்மா அவிய வந்தாவ இவையா போனாவ அப்படிங்காங்க. நான் சில பேர் பட்டிக்காட்டில் அப்படி தான்ப்பா சொல்லுவாங்க, கிராமத்து சைடு அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிமா. நான் கேட்குறேன், என்னவே நிறைய பேர் வில்லேஜ்லேருந்து நீங்கள் வரீங்களா அப்படிம்பாங்க. சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் வில்லேஜில் தான் படித்தேங்க. கரூர் டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் இருக்கிற அந்த கொடுமுடின்னு ஊர். இப்போ கொடுமணலாக இருந்தது முதல்ல, அப்போ உள்ள இதில் கொடுமுடிங்கிற ஊரில் தான் நான் படித்தேன். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பேசுவாங்க. அந்த ஊர் ஸ்லாங் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஈரோடு, கரூர்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வந்து ஏனுங்காமணி, கொஞ்சம் கம்முன்னு இருங்காமணி ஆயமூட்டு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நெல்லையில் தான் 7 என்னஇல்லை அங்கே வாழை தைரியம் இருந்தாங்க, வாழை வந்து பேசலை அப்படிமோ. அதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் வந்து பாரல அப்படின்றோம். அதுக்கப்புறம் மதுரை தமிழ், என் மையன் அப்படி சொன்னான், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவங்க கொஞ்சம் இழுத்து அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருச்சி சைடு போனால் அவங்க உரண்டை எடுத்துகிட்டு வந்துடுவான் யாருக்கிட்டையாவது போய் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேனி மாவட்டத்து பாஷையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரை தேனி சைடில் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த பார்த்து சூதானமாக போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அவங்க பேசுகிற தமிழ் கொஞ்சம் இழுத்து அவங்க சொன்னேன், அவன் வந்தியன், அவன் போனேன், அவங்க போனேன் வந்தியன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அழகாக இருக்கும். அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி ஒவ்வொரு இது சென்னை தமிழ் பார்த்திங்கன்னா, அந்தாண்ட அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வந்துடலாம், அந்தாண்ட போ அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் சொக்காக்கு இது பெஜரா போடும் பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. என்னது இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்பேன். எனக்கு உள்ளே சென்னை தமிழ் வந்து பயங்கரமாக என்னடா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்மளும் இந்த பாஷையை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுல. இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோஸில் நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.